பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யாத்ராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 34 verse 10. உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். For it is an awesome thing that I will do with you. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு ஒரு பெரிய அழைப்பு வைத்திருக்கிறேன். நான் உனக்கான ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறேன். அதனால நான் உன்னை கொண்டு பயன்படுத்த போகிறேன். நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு விசேஷித்த திட்டம் வைத்திருக்கிறார். அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அவருக்காக நீங்க வாழ வேண்டும் என்று தெரிந்து கொண்டார். அவர் உங்களுக்கு கிருபைகள் கொடுத்திருக்கிறார், வரங்கள் கொடுத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். அவர் உங்களை கொண்டு பயன்படுத்த போகிறார். நீங்க கர்த்தருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே உமக்காக வாழறதுக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து வாழ்கின்ற பொழுது கர்த்தர் உங்க மூலமாக அநேக ஆத்துமாக்களை சந்திப்பார். அநேக ஆத்துமாக்களை நீதியின் பாதையில நீங்க வழி நடத்துவீங்க. கர்த்தர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதனால உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தமாக வாழுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க. கர்த்தர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, பிள்ளைங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க. ஆண்டவரே இயேசுப்பா, அநேக ஆத்துமாக்களுக்கு பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். God bless you. Have a blessed day.